வீடுனா இது தாங்க வீடு. இப்படி ஒரு வீட்டை தான் நான் வாங்கணும்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா கம்ஃபர்டபுளான லேண்ட் ஏரியாங்க. 2.85 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1400 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாவில் 2 பிஹெச்கே விட ரொம்ப வீட்டை வேறு லெவலாக கட்டியிருக்காங்க. 16க்கு 16 சொல்லிட்டு பெரிய ஒரு லிவிங் ஏரியா. ஃப்யூச்சரில் தாராளமாக நம்ம நிறைய ரூம்ஸ் இருக்குது. பெரிய ஒரு ஓப்பன் பால்கனி, 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து 2க்குமே அட்டாச் கம் பாத்ரூம், அப்புறம் அவுட்டர் பாத்ரூம், கிச்சன் கம் டைனிங் ஹால்னு சொல்லிட்டு வீட்டை ரொம்ப ஸ்பேஷியஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து 2-3 கார் நிறுத்துகிற அளவுக்கு அமைஞ்சுக்கிற பெரிய ஒரு கார் பார்க்கிங் ஏரியா. இந்த வீட்டை பற்றி நம்ம சொல்ல ஆரம்பிச்சோன்னா டைமே நம்மளுக்கு பத்தாது. ரொம்ப டிலே பண்ணாமல் நம்ம ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எப்படி விட மாட்டேன் சார், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 40 அடி ரோடு ஃபேஸவோ 31 அடி நீளமாவோ கரெக்டாக உங்களுக்கு 2.85 சென்ட் லேண்ட் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டேக்கல்ஸ் கொடுத்து 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை டூப்ளெக்ஸ் மாடலாக ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்னில் இதே ப்ரைஸில் நமக்கு இன்னொரு வீடு சேல்ஸ் இருக்குதுங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பற்றி சொல்லணும்னா லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி பார்டர்ஸ் கிழமை டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நிறைய ஸ்பாட்டோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு 31 அடியில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 7 சீட்டர் காரே நிறைய நிறுத்துகிற மாதிரி அமைஞ்சிக்கிற ஒரு பெரிய ஒரு கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங் ஏரியா சீலிங்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் லைஃப்பில் மேட் மீன்ஸ் நமக்கு கார் பார்க்கிங் டைல்ஸோ வாலுக்குமே நல்லா கிளாசி பின்ஸோ செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமொழியில் வீட்டோட போர்வெல் வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட நார்த் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் டைப்பில் க்ளோஸரெல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கும் வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் மீன்ஸில் கிளாசி பின்ஸில் டைல்ஸ் மாதிரி லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்க பார்த்தமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள் போகிற மாதிரி படிக்கட்டுகளுமே கிரானைட்டை நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் கிளாத்துக்குமே 2க்கு 4ன்னு சொல்லிட்டு நல்லா கிளாசி பின்ஸ் நமக்கு டைல்ஸுமே லே பண்ணியிருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்ட் நார்த் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பேரை யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கார்னரில் நம்மளுக்கு சிவில் ஒர்க்கில் அழகான ஒரு பூஜை ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு சின்னதாக ஒரு கடப்பாக்கள் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிழக்க பார்த்த மாதிரி பூஜை ரூம் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட்னு சொல்கிற அக்னிமுனையில் வீட்டோட க்யூட்டான கிச்சன் கம் டைனிங். இந்த கிச்சன் கம் டைனிங்கை நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 10 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஷ் ஷாப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா கிச்சனில் வால் ஃபுல்லாக நம்மளுக்கு டைல்ஸ் மேல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 கடப்பாக்களில் ரேக் மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு பெருசாக ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் கிச்சன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்சிஎஸ் லேப் எல் ஷேப்பில் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் ஒன் சைட் கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா 3 கடப்பாக்கள் நம்மளுக்கு வாலில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் ஹாலுக்கு வெளியே அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது வீட்டோட குபேர மூலையில் அமைஞ்சிக்கிற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்களா. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆர்சிஎஸ் லேப்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டீ டைப்பில் நம்மளுக்கு 3 கடப்பாக்கள் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பேரையா யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்குமே பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 6. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோஸ் ரேட்டில் மாட்டி கொடுத்துருவாங்க. இது போக பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தேவையான எல்லா சயின்டிஃபிக் ஐட்டம்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டோட இன்னர் டேக்கஸ் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு யூபிஎஸ் கனெக்ஷன் வைக்கிறதுக்காக எல்லா ப்ரொவிஷனும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இப்போ அவங்க வீட்டோட டவுன் ஃப்ளோர் வந்து மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்க வீட்டோட இன்னர் டேக்கர் சரியை கொடுத்து ஸ்டேக்கர் சரி ஃபுல்லாக உங்களுக்கு நீட்டான கிரானைட்டில் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பார்ல மட்டும் இங்கே நம்மளுக்கு ஒரு டிசைனிங் கிளாஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு ஃபிக்ஸ் டைப்பில். அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா எப்போவுமே நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து வெளிச்சட்டம் ஒரே மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாம். 2 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடிமேட் இம்போர்ட்டோ டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10னே சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. சேம் ஃபஸ்ட்டு பெட்ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த பெட்ரூமில் அதே மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய விண்டோஸில் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிவிசி வெயிட்லெஸ்ஸோடு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 6. இதிலும் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசட்டெல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷர் டைல்ஸ் அப்படிங்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷ் நமக்கு டைல்ஸ் மாதிரி லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் வெளியே வந்து அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட மேலே ஓப்பன் பால்கனி அண்ட் டெரஸ் போருக்கு இங்கே நம்மளுக்கு ஒரு மெட்டல் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு துணிக்காய் போகிறதுக்காக கல், துணிக்காய் போகிறதுக்காக லேங்கல் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 3 பெட்ரூம் வந்து எடுக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க இந்த லேடர் மூலிமா நம்ம மேலே டெரஸ் அடி போகலாம். டெரஸ் அடி வந்தோன்னா பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவில் தான் இந்த வீடு லொக்கேட் இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பேஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 67 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்வுக்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.